வணக்கம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவு நேற்றிரவு வெளியானது. புதுச்சேரி மாநிலத்தில் 3431 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, PDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2024 முதல் 2025 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 557 நகரங்களில் கடந்த மே 5 நடந்தது. இத்தேர்வில் சுமார் 23 லட்சம் பேர் பங்கேற்றனர். புதுவையில் வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி, பொறையூர் ஆதித்ய வித்யாசம் பள்ளி, அயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா CBSE பள்ளி, காலாப்பட்டு தி ஸ்டெடி பள்ளி, தேங்காய்த்திட்டு ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர் பள்ளி, ஊசூடு ஸ்ரீ பாரத் வித்யாசம் பள்ளி, முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளிட்ட 7 மையங்களில் நீட் தேர்வு நடந்தது. இத்தேர்வு முடிவு ஜூன் 14 வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு நீட் தேர்வு முடிவு வெளியானது. தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக மாணவர்களுக்கு தனித்தனியாக மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் exams.nta.ac.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களது மதிப்பெண்ணை தெரிந்து கொண்டனர். புதுவையில் நீட் தேர்வு எழுத 6461 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 6318 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இவர்களில் 3431 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 54.30% ஆகும். புதுச்சேரி மாநிலத்தில் மாணவி பாரதி, மாணவன் இமயவர்மன் ஆகியோர் 99.8997% பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு புதுச்சேரியில் நீட் தேர்வு எழுத 5797 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 5715 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இவர்களில் 3140 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதம் 54.94% ஆகும். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.64% குறைவாகும். மேலும் இந்த ஆண்டு பொதுப்பிரிவுக்கு 164, OBC, SC, ST 129, EWS பொதுப்பிரிவு மாற்றுத்திறனாளிகள் 146 என நீட் தேர்வு தகுதி மதிப்பெண்ணாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவுப்படி திறமையான விளையாட்டு வீரர்கள் பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டு துறைகளின் பட்டியலுக்கான அரசாணை உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி தலைமை செயலகம் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் 65 விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத்துறையை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும், ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும், வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாகவும் இளநிலை நுண்கலை மற்றும் நிகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.centakpuducherry.in என்ற சென்டாக் இணையதளத்தை பார்க்கவும் அல்லது விண்ணப்பதாரர்கள் தங்கள் டேஷ்போர்டில் உள்ள குறைகள் விருப்பத்தின் மூலம் கேள்விகளை சமர்ப்பிக்கலாம். மேலும் 0413265557 என்ற உதவி தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 26 வேட்பாளர்களில் 24 பேர் டெபாசிட் இழந்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 26 வேட்பாளர்கள் களமிறங்கினர். தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், மாநில கட்சிகளான அதிமுக, நாம் தமிழர், சுசி கம்யூனிஸ்ட், ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சிகளை தவிர மற்ற 19 பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். இவர்களில் காங்கிரஸ், பாஜகவை தவிர அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மற்றபடி சுயேட்சைகள் அனைத்து மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குகள் பெற்றன. மொத்தம் 24 வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் 1/6 வாக்குகளை
டெபாசிட் வாங்க களம் கண்ட வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களித்த புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது மக்கள் பணியிலும் மாநில வளர்ச்சியிலும் உங்களின் பேராதரவுடன் தொடர்ந்து பணியாற்றி மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, எனக்காக தேர்தல் பணியாற்றிய முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமச்சிவாயம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சிவா MLA தலைமையில் வெளியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் வரும் 8ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம், மாஹே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகங்களில் வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமாக கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், ஜீவனம்ச வழக்குகள், உரிமையியல், சிவில் வழக்குகள், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. இதன் பொருட்டு தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்பும் வழக்காடிகள் தங்களின் வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தை தங்களது வழக்கறிஞருடன் அணுகி நீதிமன்றம் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறு விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளை சமாதான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டப்பேரவைக்கு முதல்வர், அமைச்சர்கள், MLAக்கள் யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி நகர பகுதியில் சட்டப்பேரவை உள்ளது. இங்கு தினந்தோறும் முதலமைச்சர், அமைச்சர்கள், MLAக்களை காண காலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வி அடைந்தார். இது புதுவையில் ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நேற்று அரசு விடுமுறை எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் பகல் நேரத்தில் புதுவை சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் யாரும் வராததால் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் சட்டசபை வளாகம் நேற்று வெறிச்சோடி காணப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை நேற்று வெளியானதால் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள டிவி முன்பு தஞ்சம் அடைந்தனர். எனவே புதுவையில் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தில் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபார்த்தனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
கடைக்காரர்கள் கோழி கழிவுகளை சாலையில் வீசினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராமப்புறங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என ஒப்படைக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த 21/5/2024 முதல் 7/6/2024 வரை அனைத்து கிராமங்களிலும் குப்பைகளை அகற்ற சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்று வருகிறது. தவளக்குப்பம் லலிதா நகரில் ஆணையர் ரமேஷ் துப்புரவு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் அரியங்குப்பம் பகுதிகளில் தேங்கிய குப்பைகளை அதிரடியாக அகற்றப்பட்டது. தற்பொழுது தனியார் நிறுவனம் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வரும் பணிகளை ஆணையர் ரமேஷ் ஆய்வு செய்து துப்புரவு ஊழியர்களிடம் சில அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட வணிக வளாகங்கள், திருமண நிலையங்கள், கோழி இறைச்சி கடைகள் ஆகியவற்றில் ஏற்படும் குப்பைகளையும் இறைச்சி கழிவுகளையும் சாலை மற்றும் வீதிகளில் கொட்டுவதை தவிர்த்து குப்பைகளை அள்ளவரும் வாகனங்களில் ஒப்படைப்பதுடன் கிராமங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வியாபாரிகள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் ஒப்படைக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சில பகுதிகளில் கோழி இறைச்சி கழிவுகளை சாலையோரங்களில் கொட்டப்படுவதாக தெரிய வந்துள்ளதால், இந்த அறிவிப்பை மீறி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் விதமாக சாலைகளிலும் வீதிகளிலும் குப்பைகளை வீசும் கடைக்காரர்களிடம் அதிகப்படியான அபராத தொகை வசூலிக்கப்படுவதோடு அவர்களது தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுமக்கள் நமது சுற்றுப்புறத்தை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய்திட்டு பகுதியில் இந்திய கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய்திட்டு பகுதியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில விளையாட்டுத்துறை தலைவர் ராஜாராம், கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபால்சாமி, கருணாநிதி, பாரத் மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் மற்றும் நிர்வாகிகள் வேலன், அருண், சேகர், குணா, இருசப்பன், கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1,61,00,000 மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தர்மலிங்கம். இவர் பெங்களூரில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார். அதன்படி ரூபாய் 1,60,00,000 ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அந்த தொகையை திரும்ப பெற முயற்சித்த போது முடியவில்லை. இதனால் தான் போலியாக பங்கு சந்தையில் முதலீடு செய்தது ஏமாந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளது.
புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை பொய்யாக்கியுள்ளது. காங்கிரஸ், பாஜக இடையேதான் போட்டி இருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதே வேளையில் யாரும் எதிர்பாராத வேளையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அந்த கட்சிக்கு இதுவரை இல்லாத வகையில் 25,000க்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன. அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்காசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக நேற்றிரவு பக்காசூரனுக்கு சாதம் படையலிட்டு வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறவிருக்கிறது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழு மற்றும் உபயதாரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து கிருமாம்பாக்கம் பகுதியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகி மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். அதன்படி ஏம்பலம் தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவை விட சுமார் 5000 ஓட்டு வித்தியாசம் பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நேற்றிரவு கிருமாம்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார். மேலும் கடலூர், புதுச்சேரி சாலை வழியாக சென்ற வாகனங்களில் வந்தவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸ் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.